புதினா சாப்பாடு செய்கிறதுக்கு புதினா தழை, பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மிளகாவோட பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை எண்ணெயிலே போட்டோம்னா கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதுலேருந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு கிளறலாம். சாப்பாடு வடித்து வச்சுருக்க சாப்பாடு போட்டு நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதில் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்தனுப்பத்துக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்தியானதும் கூட. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.